ஹலோ ஃபோக்ஸ், நான் அஜய், உங்களோட NASM சர்டிஃபைட் ஃபிட்னஸ் கோச். நம்ம எல்லாருக்குமே ஒர்க் அவுட் பண்ணணுங்கிற இன்ஸ்பிரேஷன்ஸ் நிறைய இடத்துலேருந்து வந்திருக்கலாம். நம்ம பார்த்து ஏதாவது மூவியில் ஒரு ஆக்டர் யாராவது ஒருத்தங்க சூப்பரான ஃபிசிக்கை ரெடி பண்ணி வச்சுருக்கலாம். நம்ம ஃப்ரெண்டு யாராவது ஜிம்முக்கு போய்ட்டு ஒரு நல்ல ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கலாம். இல்லை நம்ம பேரண்ட்ஸ் யாராவது வந்துட்டு ஒரு ஒர்க் அவுட்டோட பெனிஃபிட்ஸ் என்ன, லாங் டேர்மில் நமக்கு அது என்ன மாதிரி பெனிஃபிட்ஸை தரும்னு சொல்லி நம்மளை வளர்த்துருக்கலாம். இந்த மாதிரி நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்கும். இதே ஸ்பெக்ட்ரம் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா, ஒர்க் அவுட் எதுக்குப்பா நமக்கு, என்னோடய லைஃப் ரொம்ப டூ ஷார்ட் டு ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னா, இர்ரெஸ்பெக்டிவ் டு எஜுகேஷன் ஸ்கில் எல்லாமே நமக்கு இருந்தாலும் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி என்னென்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். இப்போ உள்ள மாடர்ன் வேர்ல்டில் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்துட்டு ஒரு லக்ஸரியாக நிறைய பேர் பார்க்குறாங்க. ஆனால் காலம் மாறுது, எல்லாருக்கும் அவேர்னஸ் இருக்குது. பட் மேண்டட்ரியாக ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி ஃபஸ்ட்டு நம்ம ஃபிசிக்கல் ஃபிட்னஸை தான் வைக்கணும். ஏன்னா நம்ம எந்த ஒரு இடத்துக்கு போனாலும், எவ்வளோ மணி சம்பாதிச்சாலும், நம்ம முதல்ல இல்லை ஒரு கஷ்டம் வந்தாலும் தாங்கிறக்கும் அதை நல்ல லக்ஸரிஸை அனுபவிக்கிறக்கும் நமக்கு வந்துட்டு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வேணும். இல்லைன்னா நம்மளால் குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தா ஒரு 5 முக்கியமான பாயிண்ட்ஸை வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த 5 பாயிண்ட்ஸையுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, இன்றைக்கி 12/08 இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு மாதத்தில் கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களோட லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி இருக்கிறதோடய உங்கள் லைஃப் ஸ்டைல் ஆகட்டும், ஹெல்த்தாக இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் உடனே அப்படியே இப்படி போயிருமானா தெரியாது, கொஞ்சம் இம்ப்ரவைஸ் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் 12/8 நீங்கள் இருக்கிறத கம்பேர் பண்ணுறப்போ கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்தில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருப்பீங்க. ஸோ அந்த 5 இம்பார்ட்டண்டான திங்ஸ் என்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மொதல் விஷயம் என்னென்னா, தண்ணி நிறையா குடிங்க. தண்ணி குடிக்கிறதோட பலன்களை நம்ம சொன்னோம் அப்படின்னா போயிட்டே இருக்கும். பட் அவ்வளோ பலன்கள் இருந்தாலும் அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் நம்ம ஒரு ரேண்டமான ஒரு குரூப்பில் போய் நீங்கள் தண்ணி எவ்வளோ குடிப்பீங்கன்னு கேட்டால் 4 லிட்ரு, ஒரு 4 கிளாஸ் குடிப்பேன், ஒரு 1 லிட்டர் குடிப்பேன்னு தான் சொல்லுவாங்க. NASM ஸ்டாண்டர்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டாக எல்லாருக்கும் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, மென் எல்லாருமே 3.7 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் ஒரு நாளைக்கு மினிமம் குடிக்கணும். பெண்கள் எல்லாருமே 2.7 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் ஒரு நாளைக்கு குடிக்கிறது ரொம்ப நல்லது. வெயில் காலம் நிறைய ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணிவிட்டு மென்னுக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு 4 லிட்டர்ஸும் விமனுக்கு ஒரு 3 லிட்டர்ஸும் குடிக்கிறது ஒரு பெஸ்ட்டு ப்ராக்டிஸாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னையே பாருங்களேன், இந்த பாட்டிலோடு தான் சுற்றிட்டு இருப்பேன், ஒரு 2 லிட்டர் பாட்டில். ஈஸியாக அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஸ்டெப் என்னென்னா, டம்ளரில் எடுத்து குடிக்கிறோன்னா வேலைக்கு ஆகாது, நம்மளால் அதை ட்ராக் பண்ண முடியாது. பெஸ்ட்டு ஒரு 1.5 லிட்டர் பாட்டில்னா 2 லிட்டர் பாட்டில் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. 2 டைம்ஸ் குடிங்க. இல்லை 1 லிட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு 3 டைம்ஸோ 4 டைம்ஸோ நமக்கு தேவைக்கு ஏற்றப்பில் குடிக்கிறது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா ஸ்லீப்பு. அகெயின் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் எல்லாருக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 7 to 9 ஹவர்ஸ் ஆஃப் டீப் ஸ்லீப் வந்துட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம டே டு டேயில் நம்ம பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ், நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுவோம், தெரிஞ்சோ தெரியாமையோ, அது எல்லாமே ரெக்கவர் ஆகணும், ஹார்மோன் நல்லா ரெகுலேட் ஆகணும், நம்மளோட மெட்டபாலிசம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும். எல்லாத்துக்குமே நமக்கு தூக்கம் ரொம்ப தேவை. 7 ஹவர்ஸ்க்கு மேலே தூங்குறவங்கள கம்பேர் பண்ணுறப்போ 7 ஹவர்ஸ்க்கு கீழே தூங்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய டிசீஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய ஸ்டப்ஸ் இருக்குது. பட் நம்ம தூக்கத்தை ரொம்ப அலட்சியப்படுத்துவோம். நைட்டு தான் நம்ம நாளைக்கு நல்லா தூங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஒர்க் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம், இல்லை சேட் பண்ணுவோம், நிறைய விஷயம் பண்ணுவோம். தூக்கத்துக்கு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அளவிற்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுங்கிற மாதிரி. கேக் எடுத்துக்கிட்டோமா, டேஸ்ட்டுக்கு ஒரு பீஸ் சாப்பிட்றோம், ஓகே. நம்ம ஒரு பாதி கேக்கு காலி பண்ணுவோம், ஃபுல் கேக்கை காலி பண்ணுவோம், சாப்பிட்டு முடித்தோன்னே என்னெல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் சாப்பிடுவோம். நம்மளுமே ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். எல்லாத்தையுமே ஒருத்தங்க ஸ்பூன் ஃபீட் பண்ணுவாங்கனாலுமே, ஒருத்தங்க சொன்னாலும் அதோட வேல்யூ நமக்கு உடனே தெரியாது. ஒரு டயட்டீஷியன்ட்ட கைட் பண்ணி பார்க்கலாம். இன்டர்நெட்டில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது, எப்படி நம்ம ஹெல்த்தியாக சாப்பிடணுன்னு. நம்மளோட பிளேட்டில் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட்டு, ஃபைபர், இது எல்லாத்துக்குமே ஒரு ஃபேரான ஒரு ப்ரொப்போர்ஷன் இருந்தால் தான் ஒரு இன்டகிரேட்டடான ஒரு நியூட்ரிஷன்னாக இருக்கும் நமக்கு. அது எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான ரோல் இருக்குது. அது என்ன போர்ஷனில் சாப்பிட்றோங்கிறது தான் மேட்டர். அதை நம்ம கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு கான்ஷியஸாக நமக்கு வந்துட்டு அன்னெசரியான ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு, டீப் ஃப்ரைடு ஆயில் ஃபுட்டு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஹெல்த்தியான ஈட்டிங் மெத்தட்ஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா நமக்கு லாங் டேர்ம் ஹெல்த்துக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஸ்மோக்கிங்கு, ட்ரிங்கிங்கு எல்லாருக்கும் இது கெட்ட பழக்கம் நல்ல பழக்கம்னு நம்ம
பிரிக்க முடியாது. பட் வேர்ல்டு போர்ட்ரே பண்ணுறது கெட்ட பழக்கணும் ஆப்வியஸாக நமக்கு, ஏன்னா அது கெடுதலை லாங் டேர்மில் தருது. நம்ம இப்போ நிறைய பேர் ஸ்மோக் பண்ணுவாங்க. நான்லாம் ஒரு டைமில் நிறைய ஏகப்பட்ட பயங்கரமாக ஸ்மோக்லாம் பண்ணியிருக்கிறேன். அதுக்காக நான் அப்படியே நொந்து நூடுல்ஸ் ஆகி போயிட்டேன்னா கிடையாது. நம்ம உடம்பை பில்டு பண்ண முடியும், நம்ம திருப்பி ஹெல்த்தியாக முடியும், ஸ்ட்ராங் ஆக முடியும். இது பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் நான் உங்களுக்கு என் பைசப்ஸ் லைட்டாக ஃப்ளெக்ஸ் பண்ணேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருக்கும் ஒரு சில சாய்ஸஸ் தவறான இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கலாம். நிறையா விஷயங்கள்னால நம்ம மூவிஸ்லேயே எடுத்துக்கோங்களேன், ஒருத்தங்க எடுத்து ஒரு சிகரெட்டை பற்ற வச்சா தான் ஒரு பயங்கரமான ஒரு மாஸ் ஹீரோ, பயங்கரமான ஒரு டஃப் கைன்னு காட்டி நிறைய ராங்கான இன்ஃப்ளூயன்சஸ் நமக்கு இருக்குது. அது மூலமாக நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம அடிக்ட் ஆகிறோம். அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு லாங் டேர்மாக நமக்கு ஹெல்த்து தருமா? இது வந்துட்டு ஒரு விஷயத்தை நம்ம பழகிறதுக்கு முன்னாடி, இல்லைனா அது பழகிட்டு இருக்கும்போது கூட அது கன்சியூம் பண்ணும்போது ஒரு வாட்டி கேட்கலாம், இது வந்துட்டு என்ன லாங் டேர்மான ஒரு ஹெல்த்தியான ஒரு வேக்கு என்னை கொண்டு போகுமா? இல்லை அப்படின்னு நம்ம கான்ஷியஸாக தெரிஞ்சிச்சுன்னா சப்பையாக உடனே அவாய்ட் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ண ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவென்ச்சுவலாக உங்களால் ஃபைட் பண்ணி வெளியில் வர முடியும். ஏன்னா நான்லாம் ஒரு டைமில் ஏகப்பட்ட செயின் ஸ்மோக்கிங் வேலையெல்லாம் பார்த்துட்டு அலைஞ்சிருக்கிறேன். என்னால் இப்போ அது இல்லாமல் பெட்டரான ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு அடாப்ட் ஆக முடிஞ்சது. அதையும் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ உங்களாலேயும் முடியும், அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் கடைசியாக ஒரே ஒரு முக்கியமான விஷயம், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். அகெயின் ஒரு 150 minutes ஆஃப் ஒரு லோ இன்டென்சிட்டி ஆக்டிவிட்டி பெர் வீக், இல்லைனா ஒரு 75 minutes ஆஃப் இன்டென்ஸ் ஆக்டிவிட்டி பெர் வீக் பண்ணுறது ஒரு பேஸ் லெவல் ஆஃப் ஃபிட்னஸை தரும். பட் இருந்தாலும் அது ஒரு கடல் தான், ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதெல்லாம் அப்கமிங்காக நிறைய வீடியோஸ் போட தான் போகிறோம், அதில் நம்ம பார்க்கலாம். பட் யார் தான் உங்களை இன்றைக்கி ஒரு பிரிஸ்க் வாக், இப்போ எல்லோரும் கவுச்சில் உட்காந்துருக்குறோம், நான் ஒன்றுமே பண்ணல நமக்கே தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் பார்க்கோ இல்லைனா ரோட்டில் ஒரு பாட்டு ஏதோ ஒன்று கேட்டுட்டு ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷம் நடக்கிறத யார் தடுக்கிறா? நம்ம தான் நம்மளை தடுப்போம். யாருமே நம்மளை தடுக்க மாட்டாங்க. வெளில வாக்கிங் போகிறேன், எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் தான் பண்ணுவாங்க, நல்ல விஷயம் தான்ப்பா ஆரம்பி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சில டைம் சில பேர் பார்க்குறப்போ பயங்கரமாக ஓட ஆரம்பிப்பாங்க. 2 நாள் பார்த்தா அந்த பர்சன் அதுக்கப்புறம் பார்க்கவே முடியாது. ரொம்ப அக்ரெசிவாக போகாமல் ஏதாவது ஒரு சின்ன ஆக்டிவிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வாக்கிங் போங்க, 5 minutes வாக்கிங் போங்க. அடுத்த நாள் இன்னொரு 5 minutes ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு 5 minutes இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகுங்க. போக போக நீங்கள் வந்துட்டு எப்படி நம்ம லாங்குவேஜஸை வந்துட்டு சின்ன வயசில் படிக்கிறப்போ ஈன்னு ஆரம்பித்து இப்போ இந்த வீடியோவில் அப்படி வரிசையாக பேசுகிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்மளால் பேச முடியுதோ, அதே மாதிரி உங்களை வந்துட்டு உங்களோட கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக உங்களை கைட் பண்ணும். போக போக நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஒரு விஷயத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்துட்டு அதில் எக்ஸ்பர்ட்டாக தான் ஆவீங்களே தவிர டம்ப் ஆக மாட்டீங்க. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக உங்களை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். இதுதான் பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஜஸ்ட் ஷோ அப், ஏதாவது ஒரு சில ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். ஒரு நாள் புஷ்அப்ஸ் எடுக்க ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு நாள் ஸ்குவாட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் ஒரு சின்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எடுத்திங்கன்னா கூட அது அகெயின் உங்களுக்குன்னு ஒரு ரெஜிமெண்ட் ஃபார்ம் ஆகும். உங்களோட ஒரு ஜிம் ஜாயின் பண்ணலாம், இல்லை ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கைடன்ஸ் கேட்கலாம், இல்லை என்ன மாதிரி சர்டிஃபைடு ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட நீங்கள் வந்துட்டு கைடன்ஸ் கேட்கலாம். கேட்டு நீங்களாக செல்ஃப் லேர்ன் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. என்ன தான் நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு ஒரு சில வேல்யூபிள் இன்ஃபர்மேஷனை கொடுத்தாலும் அட் தி எண்டில் அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு லைஃப் ஸ்டைல் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கன்னு இப்படி பார்க்குறது, இந்த வீடியோ நான் பார்க்குறப்ப எனக்கும் அதே தான். நான் ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச்னு சொல்கிறாங்க இல்லையா, நான் என்ன தான் பேசணும், நானும் அது முதல்ல ஃபாலோ பண்ணி ரோல் மாடலாக இருக்கணும். நான் அதை பண்ணிட்டு தான் இருக்கிறேன், அது வேறு விஷயம். ஸோ செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்து எதுனாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு 5 விஷயம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட்லாம் கூட பண்ண வேண்டாம். நீங்கள் ஃபாலோ பண்ணி அதை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து நீங்கள் பெனிஃபிட்டை அடைஞ்சாலே போதும். ஓகேவா? ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மாதம் கழித்து இந்த 5 விஷயத்தை மட்டும் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. டூ டூ லிஸ்ட் மாதிரி 5 விஷயம் பண்ண போகிறேன், அது எல்லாத்துலேயும் மட்டும் டிக் போட்டுகிட்டே வாங்க. டிக் மட்டும் பண்ணாதீங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். வர மாதம் பார்க்கலாம் நீங்கள் எல்லோரும் இன்னும் பெட்டராக இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு. நான் அதை டெய்லி மினிமமாக இல்லை பேஸ் லெவலாகவே இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிடுவேன். நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கே உங்களோட ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கான மொதல் ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க நம்புகிறேன். தேங்க்யூ.